ஓம் நமோ நாரத நாராயணாய நமகா. வருகின்ற 26/8/2026 ஆவணி மாதம் வருகின்ற திருவோண நட்சத்திர வழிபாட்டு ஸ்தலம் கருங்குளம். திருமலா திருப்பதி போல ஸ்ரீ வெங்கடாஜலபதி என்ற திருநாமத்திலே பெருமாள் சேவை சாதிக்கும் ஸ்தலமானது கருங்குளம். அற்புதமான சக்தி வாய்ந்த இந்த இடத்திலே மும்மலம் கடந்த மாமுனிகள் மகரிஷிகளும் சித்தர்களும் எப்பொழுதும் அங்கே கூட்டமாக நிறைந்து அருள் பாலிக்கின்றார்கள். சந்தன வழிபாட்டை பூவுலகிற்கு முதலில் கொண்டு வந்த சப்த ரிஷிகள் பூஜிக்கும் பெருமாள் மலை இந்த கருங்குளம். இரு சந்தன கட்டைகளாக திருப்பதியில் இருந்து நேரடியாக பெருமாள் அர்ச்சம் கொண்டு அருளும் ஸ்ரீ வெங்கடாஜலபதி ஸ்தலம்தான் இந்த கருங்குளம். இதை பற்றி பலமுறை சொல்லியுள்ளோம். எப்பேற்பட்ட கடுமையான உயிருக்கே ஆபத்து என்று கூட சொல்லலாம். இருதய நோய்க்கு உடனடி நிவாரணம் தரும் மற்றும் இருதய நோய் வராமல் தடுப்பதும் இருதய நோய் நிபுணர்கள் வைத்தியர்கள் தம் துறையிலே சிறக்க அருளும் பெருமாள் ஸ்தலம் கருங்குளம். வாசனை திரவங்களை வியாபாரம் செய்வோருக்கான தெய்வமாக அருளும் தலமே இது. சாந்தமான திருமண வாழ்வு பெற திருமண தினத்தன்று உங்களுடைய வெட்டிங் டே மங்கள பொருட்கள் தானத்துடன் வழிபட வேண்டிய வெங்கடாஜலபதி ஸ்தலம் கருங்குளம். கருடனே மலையாக அருளும் நாகதோஷ நிவர்த்தியை உடனே தரும் இடமே கருங்குளம். இது போன்ற பல எண்ணற்ற சிறப்புகளை கொண்ட கருங்குளம் ஸ்தலத்திலே ஆவணி மாதம் திருவோண நட்சத்திரம் வருகின்றது. தாமிரபரணியில் நீராடி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாளுக்கு பால் பாயசம் படைத்து ஏழைகளுக்கு யார் ஒருத்தர் தானம் செய்கின்றார்களோ, குழந்தையே இல்லை வாடி வதங்கி கொண்டு இருக்கும் பெண்மணிகளுக்கு உடனே குழந்தை பாக்கியம் ஏற்படும். ஸ்ரீ குலசேகர நாயகி சமேத ஸ்ரீ மார்த்தாண்டேஸ்வரராக ஈசன் அருளும் ஸ்தலமும் இதே கருங்குளம். நான் மேலே குறிப்பிடும் கருங்குளம் எங்கே இருக்கிறது? திருநெல்வேலியிலிருந்து திருச்செந்தூர் செல்லும் மார்க்கத்தில் செய்துங்க நல்லூர் பகுதியில் அமைந்துள்ளது. செய்துங்க நல்லூர் பகுதியிலே அதை கேட்டு உடனடியாக புறப்படுங்கள். வருடத்திற்கு ஒரு முறை வருவது என்பது சாத்தியம். ஆகையினால் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பலருக்கும் எடுத்து சொல்லுங்கள். நல்ல குழந்தை பாக்கியம். இருதய நோய் வந்துவிட்டதே என்று வாடி வதங்கவே வேண்டாம். ராஜநடை போடலாம், கம்பீரமாக இருக்கலாம். இருதய ஆபரேஷன் என்று சொல்லி பொய் சொன்னால், ஏமாற்றினால் கடுமையான தண்டனை வந்து அதே நோயால் வாட வேண்டும். நாம் எந்த சொல்லை சொல்கின்றோமோ அதுவே நம்மை பாதிக்கும். விளையாட்டிற்கு கூட இருதய வலி என்று சொல்லாதீர்கள். இப்பொழுது எதிர்காலத்திலே இப்படியே சொல்லுகின்ற அவல நிலை அதிகமாக வரும். இது தவறு. இதை சொல்லாதீர்கள். பெரியவர்கள் சிறியவர்கள் யாராக இருந்தாலும் நோயை பெரிதுபடுத்தி அதற்கான சொல்லுவோமே ஒரு சான்றிதழ் சர்டிபிகேட்டையும் சிலர் தவறாக பயன்படுத்துவார்கள் எதிர்காலத்தில். அப்படிப்பட்ட ஒரு அவல நிலை பயம் யாரிடமோ தப்புவதற்காக கூட இதை சொல்வார்கள். தயவு செய்து சொல்லாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் நீடூடி பல 100 ஆண்டு காலம் வாழுகின்ற ஒரு அற்புதமான ஆசாமி உங்களுடைய ஆயுளை குறைத்து கொள்ளலாமா? எதுவும் என்னுடையதல்ல, அனைத்து உடைய அருளாளா அருணாச்சலா.